அமைதியான ஒரு அழகான கிராமத்தில் ஆதி என்ற தைரியமான சிறுவன் தனது தாத்தாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் காலை ஆதி மகிழ்ச்சியாக வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தான். அவன் புல்வெளியில் விளையாட ஆரம்பித்தான். அப்போது ஒரு சின்ன அழகான பறவை ஆதியிடம் வந்து அமர்ந்தது. "வணக்கம் ஆதி, நாம் சேர்ந்து விளையாடலாமா?" என்று பறவை கேட்டது. அந்த நேரத்தில் ஒரு வாத்து குளத்தில் நீந்தி கொண்டிருந்தது. பறவையும் வாத்தும் யார் நல்லா நீந்துவார்கள் என்று சின்ன சண்டை போட்டு கொண்டனர். ஆதியின் தாத்தா வெளியே வந்து சொன்னார், "ஆதி, கவனமாக இரு, அருகில் ஓநாய் இருக்கலாம்." அருகில் இருந்த காடு அமைதியாக இருந்தது. காற்று மெதுவாக மரங்களை அசைத்தது. சிறிது பயமூட்டும் அமைதி இருந்தது. திடீரென்று ஒரு பெரிய ஓநாய் காட்டிலிருந்து வெளியே வந்தது. வாத்து பயந்து ஓட முயன்றது. ஆனால் ஓநாய் அதை பிடித்தது. பறவை மிகவும் பயந்து விரைவாக மரத்தின் மேலே பறந்து போனது. ஆதி பயப்படவில்லை. அவன் அமைதியாக யோசித்தான். பின்னர் ஓநாயை பிடிக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட்டான். பறவை ஆதிக்கு உதவ முடிவு செய்தது. அது ஓநாயை சுற்றி பறந்து அதன் கவனத்தை திருப்பியது. அந்த நேரத்தில் ஆதி மரத்தின் மேலிருந்து கயிறை வீசி ஓநாயை பிடித்தான். அதற்குள் வேட்டைக்காரர்கள் அங்கு வந்தார்கள். அவர்கள் ஓநாயை சுட முயன்றார்கள். ஆனால் ஆதி சொன்னான், "ஓநாயை சுட வேண்டாம், அதை ஜூக்கு கொண்டு போகலாம்." அனைவரும் ஆதியை பாராட்டினர். தாத்தாவும் பெருமையாக சிரித்தார். பறவை மகிழ்ச்சியாக பறந்தது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றார்கள்.